பிக் பாஸ் சீசன் 8லேருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமாக ஒவ்வொரு கண்டஸ்டன்டுடைய வீட்டிற்காக போய் வந்துட்டுருக்காங்க. அதே போல் கெட் டுகெதர் மாரி பண்ணி வந்துட்டுருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த சூழ்நிலையில இப்ப அன்ஷிதா அவர்கள் விஷால் அவர்களுடைய ஃபோன்ல இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே அவங்க எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெஃப்ரி அவர்கள், அதுக்கப்புறம் சத்யா, அருண் பிரசாத், அதுக்கப்புறம் விஜே, விஷால், அன்ஷிதா அப்படின்னு எல்லாருமே வந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள், பிக் பாஸ்ல நடந்த சில விஷயங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சிருக்கிறாராம் விஜே, விஷால் அவர்கள். அந்த ஃபோன்ல அவங்க 4 பேருடைய ஃபோட்டோவ தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவர் வால்பேப்பராகவும் வச்சிருக்காராம். இத பார்த்துட்டு அன்ஷிதா அவர்கள் ரொம்பவே வந்து எமோஷனல் ஆகியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம விஜே, விஷால் அவர்கள் ஆரம்பத்தில நல்லா இருந்தாலும், கொஞ்ச நேரத்தில, கொஞ்ச காலத்தில பிக் பாஸ் வீட்ல அவரை பற்றி ரொம்பவே எதிர்மறையான விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அன்ஷிதா அவர்கள் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் அத பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல. நம்மளுடைய வேலைய நம்ம பார்க்கலாம் அப்படின்னும், நம்மளுடைய ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்காது. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப நம்ம தொடரணும் அப்படின்ற மாதிரியும் பல விஷயங்கள வந்து சொல்லி வந்திருக்காங்க அன்ஷிதா அவர்கள். இப்ப அந்த விஷயங்கள் ரொம்பவே சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. விஜய், விஷால் அவர்கள் அடுத்து நெறைய திரைப்படங்கள் நடிக்கணும். அதேபோல சில குழந்தைகள படிக்க வச்சும் வந்துட்டுருக்காராம். அந்த விஷயங்கள் சமூக வலைதளங்கள்ல இப்ப வந்து அன்ஷிதா மூலமாக வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. புகைப்படங்கள பார்த்ததுமே, பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள மெமோரீஸாக அவர் ஃபோன்ல வச்சுட்டு இருக்கத பார்த்ததுமே, அன்ஷிதா அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு புறம் இருக்க, விஷால் அவர்களின் நடிப்புல வெளியான மதகஜராஜா கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வெளிவந்துச்சு. அதே போல தான் துருவ நட்சத்திரம் அப்படின்ற திரைப்படம் விக்ரம் நடிப்புல இன்னும் வெளியாகாமலே இருக்கு. கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆகிருச்சு. ஆனா மதகஜராஜா திரைப்படம் மிகப்பெரிய அளவுல எதிர்பாராத வெற்றிய இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில குடுத்திருக்கு. அதே போல துருவ நட்சத்திரம் திரைப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பை கொடுக்குமா? இதே போல விமர்சனங்கள் வருமா? விக்ரமுடைய நடிப்பு எல்லாருக்கும் பிடிக்குமா? கதை பிடிச்சிருக்குமா? கதைக்களம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல ஆர்வமும் அதிகரிச்சிருக்கு. எப்ப அந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு எல்லோருமே வெயிட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இப்ப துருவ நட்சத்திரம் பற்றி எப்ப வெளியாகும்னு தொடர்ந்து எல்லாருமே கேட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கௌதம் மேனன் அவர்கள் கூட சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த திரைப்படம் எல்லாருக்கும் பிடிக்குதா இல்லையா அப்படின்றத. நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பற்றி அப்படின்றத மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க.